இன்னைக்கு டெல்லியில் நம்ம வீட்டில் ஸ்வீட் கார்னை வச்சு சாப்பிட்லாமா? கடைக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப கம்மியாக விற்றுருந்தாங்க. தள்ளுவண்டியில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி இங்கே கம்மியாக கிடைக்குதுங்க. மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது தள்ளுவண்டிக்காரங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்குறாங்க. அதே டைமில் ரேட்டும் கொஞ்சம் ஓகேவாக தான் தெரியுது. அதனால் அது 4-5 கார்ன் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஒரு 5 கார்ன் இருந்துச்சு. இது வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. சரி, ஓகேவாக தான் இருந்துச்சு. இதே ஒரு கார்ன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது 50 ரூபான்னு சொல்லுதாங்க அவிச்சு வச்சு. இது ரொம்ப கம்மியாக கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். கார்ன் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதை கொஞ்சமாக இந்த மாதிரி 2 துண்டாக கட் பண்ணி அதை இட்லி கொப்பரையில் வச்சு அவிக்க ஆரம்பிச்சாச்சு. அவிச்சு முடித்த உடனே நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி உறுத்து மசாலா போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் வச்சுருந்தேன். பக்கத்தில் இருந்த என் பையன், என்னம்மா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே கொடுத்தா நாங்கள் அழகாக சாப்பிட்ருவோம், கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு பொறுக்க முடியல, வாங்கி சாப்பிட்டுட்டான். சரிடா, இதுக்கு மேலே பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசாலா வந்து சாட்டு மசாலா தான், அதை கொஞ்சம் லெமனில் வச்சுக்கிட்டு இந்த கடையில் இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இப்படி தான் அவிச்சு இந்த மாதிரி மசாலா தருவாங்களா, அதே மெத்தடை நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உப்பு எல்லாமே காரம் எல்லாம் போட்டு நல்லா லெமன் வச்சு தடவினோடனே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கடைக்காரனே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு செஞ்சு போட்டாச்சு இன்னைக்கு.